எசாயா அதிகாரம் 4. அந்நாளில் ஓர் ஆடவனை 7 பெண்கள் பிடித்து கொண்டு, நாங்கள் எங்கள் சொந்த உணவை உண்டு வாழ்வோம், எங்கள் சொந்த ஆடைகளை உடுத்திக் கொள்வோம், உமது பெயரை மட்டும் எங்களுக்கு வழங்கி எங்கள் இழிவை நீக்குவீராக என்பார்கள். அந்நாளில் ஆண்டவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாய் இருக்கும். நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ரேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும். அந்நாளில் சீயோனில் எஞ்சி இருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர். உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர். என் தலைவர் சீயோன் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார். நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையாலும் நெருப்பு தணலையொத்த அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்த கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார். சீயோன் மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடி வாழும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார். புகை படலத்தையும் கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் ஒளி சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார். ஏனெனில் அனைத்து மாட்சிக்கு மேல் ஒரு விதான மண்டபம் இருக்கும். அது பகல் வெப்பத்தினின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும்.